ஆச்சியா ஐயா. கங்கா மூலமா நம்ம முதல் பேர குழந்தைய பார்க்க போறோம் இல்ல? ஆமாங்க ஐயா. நான் இப்ப சொல்றேன், எழுதி வச்சுக்க. அந்த குழந்தை பிறந்த பிறகு கொலவரியோட இருக்கிறானே இவங்க அப்பன், அவனே திருந்துவான் பாரு. வா. என்ன இளவஞ்சி, அப்படித்தானே? ஆமாங்கய்யா. என்னடி இளக்காரமா பாக்குற? கங்கா உன்னை தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்களா? ஆமா. 4-5 நாள் இருந்துட்டு போ சொன்னாங்களா? ஆமா. நான் வேற மாதிரி இல்ல கேள்விப்பட்டேன். என்ன கேள்விப்பட்ட? நீ வர்றதுக்கு முன்னாடி கங்காக்கு போன் பண்ணேன். இளவஞ்சி அக்கா இன்னும் வீட்டுக்கு வரலையே, என்னாச்சுன்னு கேட்டேன். அப்ப அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொன்னாங்க. துக்க காரியத்துக்கு போயிட்டு வந்ததுனால உங்ககிட்ட 4 வாரத்துக்கு மேல பேச முடியலையாமே. நீங்க கொடுத்த குங்குமத்தை கூட அவங்களால வாங்கிக்க கூட முடியலையாமே. அக்கா, என் இளவஞ்சி அக்கா, ஆத்திர அவசரத்துக்கு எலும்பு கடிக்கல, அதுல தப்பே இல்ல. உங்க இஷ்டத்துக்கு இரும்பெல்லாம் இழுத்து போட்டு கடிக்காதீங்க, பல்லெல்லாம் தெரிச்சிரும். அக்கா, ஐயாக்கு தான் பொய் சொன்னா பிடிக்காதுன்னு தெரியும்ல, அதையே ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், பொய் சொன்னாதானே தப்பு, கொலை பண்ண தப்பு இல்லல? உன்னை அப்படியே கொன்னுடுவா, போடி. நானே இந்த குங்குமத்தை உன் வயித்துல தடவி விடுறேன். நில்லுங்க, என்ன தொடாதீங்க. நான் இப்ப நேரா துக்க வீட்ல இருந்து வரேன். வெட்டிட்டு வானா கட்டி எடுத்துட்டு வரணும். அவதான் குலசேகரன் பொண்ணு. நீ விட்டுட்டு வந்திருக்க. ஏன் பொண்ணு இந்த மாதிரி ஏமாந்து வரலாமா? ஏய், எனக்கு ரொம்ப பசியா இருந்தது. அதுதான் உன்னை விட்டுட்டு சாப்பிட்டு வந்துட்டேன். போய் சாப்பிட்டு வா. எனக்கு வேண்டாம். ஏய், இன்னைக்குன்னு பார்த்த அம்மா எல்லாமே கையால் அரைச்சு சமைச்சிருந்துரி. குருமா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நான் வயிறு முட்டை சாப்பிட்டேன். கொஞ்சமா தான் இருக்கு, சாப்பிட்டு வா. அதான் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, விடுங்க. டேய், வடிவு சமையல் ரூம்ல தாண்டி இருக்கிறா. மிச்ச மீதி எல்லாத்தையும் தின்னு போடுவா. போங்க மாமா, அவளே சாப்பிட்டு போட்டும், போங்க. திரும்பிங்க. ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சிட்டு இருக்கிற? அந்த கங்கா வயித்துல குங்குமத்தை தடவ முடியலங்கிற கவலையில இருக்கிறியா? இது எப்படி எனக்கு தெரியும் பாக்குறியா? மாமா தான் எல்லா விஷயத்தையும் சொன்னாரு. அதுக்கு நீ ஏன் சாப்பிடாம இப்படி உட்காந்துட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வா. போங்க மாமா, எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு பசி இல்ல, தூக்கம் வர மாட்டேங்குது. இப்ப என்ன, அந்த கங்கா கர்ப்பமா இல்ல, கர்ப்பத்தை களைச்சு மறைச்சு எல்லார்கிட்டையும் நடிச்சிட்டு இருக்கிறாங்கிற உண்மை இந்த வீட்டுக்கு தெரியணும். அவ்வளவுதானே? ஆமா மாமா, அவ்வளவுதான். அதை இந்த ஊர் உலகத்துக்கு தெரிய வச்சு கங்காவை ஐயா மனசுல இருந்து இறக்கணும். அன்னைக்கு ஒரு நாள் ஐயா யார் பொய் சொன்னாலும் மன்னிக்க மாட்டேன்னு சொன்னாரு. இப்ப கங்காவே இவ்ளோ பெரிய பொய் சொல்லிருக்காளே, இப்ப என்ன பண்ண போறீங்க ஐயா? நான் நேருக்கு நேரா கேட்கணுமாமா? அடியே, ஒரு யோசனை சொல்றேன் கேளு. கலெக்டர் என்ன கவர்னராவே இருந்தாலும் சரி, அவங்க உடலை அவங்களே செக்அப் பண்ணிக்க முடியாது. ஒரு டாக்டர் இருப்பாங்க. அப்படி ஒரு டாக்டர் கங்காக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்கல்ல, அந்த டாக்டர் யாரு என்னன்னு முதல்ல கண்டுபிடி. அந்த டாக்டரை பார்த்து உங்ககிட்ட செக்கப்புக்கு வர்ற சப் கலெக்டர் கங்கா கர்ப்பமா இருக்கிறாங்களா இல்லையான்னு சாமர்த்தியமா பேசி கண்டுபிடி. மாமா, உங்களை நான் என்னமோன்னு நினைச்சேன். நீங்க பெரிய புத்திசாலி மாமா. ஓடி போக்கத்தவள. அப்படின்னா இத்தனை வருஷமா என்ன முட்டாள் நினைச்ச என் கூட குடும்பம் நடத்திட்டு இருக்க? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா. பின்ன எப்படி? ஐயோ, அதெல்லாம் விடுங்க மாமா. மாமா, அந்த கங்கா எந்த டாக்டர்ட்ட செக்அப் பண்ணிக்கிறான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? இங்க பாரு, இந்த கோயிலுக்கு போனா உன் குழப்பத்துக்கு பதில் கிடைக்குன்னு வழியத்தான் சொல்ல முடியும். அதுக்காக நான் கூடவே வர முடியுமா? மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் யோசனை சொல்லுங்களேன். இங்க பாரு, காலையில வெடிஞ்சொன்ன முதோ வேலைய கங்கா வீட்டுக்கு போ. அங்க கங்காவை பார்த்து பேச்ச கொடுத்து நைஸா
நீ எந்த டாக்டர் கிட்ட குழந்தை செக்கப்புக்கு போறேன்னு கேளு. உடனே அவ ஏன் எதுக்குன்னு கேப்பா. நீ கலெக்டர், நீ பாக்குற டாக்டர் எல்லாம் பெரிய டாக்டரா இருப்பாங்க. எனக்கு இத்தனை வருஷமா வயித்துல புழு பூச்சி இல்ல, அந்த டாக்டர் கிட்ட நானு செக்கப்புக்கு போறேன்னு சொல்லு. உடனே அவ எந்த டாக்டர்னு பேரை கக்கிருவா. அந்த கக்கலோட நீ நேரா வீட்டுக்கு வந்துரு. அடியே, இந்த விஷயத்துல முக்கியமா அவளுக்கு சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும். என்ன? அவ்வளவுதானே மாமா, சொல்லிட்டீங்கல்ல. விடிஞ்சதும் இதான் மாமா எனக்கு முதல் வேலை. சரி சரி, போய் சாப்பிட்டு வா. இந்த வேலையை முடிச்சிட்டு தான் எனக்கு சாப்பாடு தூக்கம் எல்லாம். பரவாயில்லையே, என் பொண்டாட்டி என்னை விட வைராகியமா தான் இருக்கா. கங்கா, ஆரத்தி அத்தை, எடுத்துக்கோ. கடவுளே, எங்க கங்காவுக்கு அவ நல்ல மனசு போலவே ஒரு அழகான ஆம்பளை பிள்ளையா கொடு. இளவஞ்சி உட்காரு, இத வந்துடுறேன். அண்ணி, வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்க கங்கா, நான் தான் நல்லா இல்ல. ஏ, உங்களுக்கு என்ன? ஐயா வீட்டு மூத்த மருமக, எனக்கு அண்ணி. இன்னும் சொல்ல போனா இந்த ஊரோட அடுத்த நாச்சியார். உங்களுக்கு என்ன குறைச்சல் அண்ணி? எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம் கங்கா? என்ன அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இல்லையே. உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன? ரமாவுக்கு கூட குழந்தை பிறந்த மாதிரி கனவு கண்ட. அந்த கனவுல கூட எனக்கு குழந்தை இல்ல. ஒத்த பனைமரம் மாட்டோம் தனியா தான் இருந்த. அண்ணி, உங்களுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. சீக்கிரம் நீங்க அம்மா ஆகதான் போறீங்க. நானும் அத்தை ஆகதான் போறேன். ஆமா கங்கா, நேத்து நான் கொடுத்த குங்குமத்தை வயித்துல தடவுனியா? அப்பவே தடவிட்டா நீ. இளவஞ்சி, குழந்தைங்கிறது கடவுளா கொடுக்கிற வரம். அந்த வரம் சில பேருக்கு சீக்கிரமா கிடைக்குது, சில பேருக்கு லேட்டா கிடைக்குது. நீ கவலைப்படாத. ஏன் கங்கா, சொந்தத்துல கல்யாணம் பண்றவங்களுக்கு குழந்தையே பொறுக்காதாமே? அப்படியே பொருந்தாலும் கை கால் ஊனமா பொறுக்கும்னு ஊரெல்லாம் சொல்றாங்களே, நிஜம்தானா? ஒரு வகையில அது நிஜம்தான். இருந்தாலும் இந்த மாதிரி திருமணம் பண்ணவங்களுக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கிறத நான் பார்த்திருக்கேன். அப்படின்னா எனக்கும் குழந்தை பிறக்குமா? கண்டிப்பா பிறக்கும் அண்ணி. ஒரு நிமிஷம். ஹலோ, வணக்கம் மேடம், நான் தான் மாதர் சங்க தலைவி சுசிலா பேசுறேன். ஒரு சின்ன உதவி வேணும். என்ன உதவி? என் பொண்ணு சுமத்ரா மனநல சரியில்லாம ஏதேதோ வளர்றா. நல்ல மனநல டாக்டர் யாராவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்களேன். டாக்டர் சுருளிராஜன் கிட்ட போங்க. டாக்டர் சுருளிராஜன்? ஓஹோ, நீ அவர்கிட்ட தான் செக்கப்புக்கு போறியா? நான் வந்த வேலை கேட்காமலேயே முடிஞ்சிருச்சு கங்கா. மேடம், அந்த டாக்டர் அட்ரஸ் கொஞ்சம் சொல்லுங்க. தேரடி தெரு 4வது வீட்ல இருக்காரு. தேரடி தெரு 4வது வீடு, தேரடி தெரு 4வது வீடு, தேரடி தெரு 4வது வீடு. சுருளிராஜனா? ஆமாக்கா, வா. ஏங்க, சொல்லுங்க. இங்க டாக்டர் சுருளிராஜன் எங்க இருக்காரு? அந்த 2வது ரூம்ல இருக்காரு, போய் வெயிட் பண்ணுங்க. உட்காரு. இளவஞ்சி, அந்த கங்கா தான் விவசாயம் இல்லாம ஆம்பளை டாக்டர்கிட்ட பாத்துக்கிறானா? நீயுமா? அக்கா, ரொம்ப ராசியான டாக்டர் அக்கா. ஆம்பளை இருந்தா என்ன, அமைதியா இரு. டாக்டரை பார்க்கணும். 5 நிமிஷம் கழிச்சு உள்ள போங்க. உள்ள வரலாங்களா டாக்டர்? வாங்க வாங்க. டாக்டர், வலது கால் எடுத்து வச்சு வரலாமா இல்ல இடது கால் எடுத்து வச்சு வரலாமா?
அம்மா, வலது காலை உள்ள வச்சு வந்தா நல்லது நடக்கும்னு நினைச்சா வலது காலை வச்சு வாங்க. இல்ல இடது காலை உள்ள வச்சு வந்தா நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா இடது காலை உள்ள வச்சு வாங்க. இல்ல ஒரு கால் வேண்டவே வேண்டாம், 2 காலையும் வச்சு வந்தாதான் நல்லது நடக்கும்னு நினைச்சீங்கன்னா 2 காலையுமே வச்சு வாங்க. உங்க விருப்பம்மா. என்னக்கா இப்படி சொல்றாரு? இளவஞ்சி, வேற வழி இல்ல, குதிச்சிருவோம். வாங்க வாங்க, இப்படி உட்காருங்கம்மா, உட்காருங்க. இதுல யார் பேஷண்ட்? இவங்க இல்ல, அப்படின்னா நான் தானே. டாக்டர், வெளிப்படையா சொல்லணும்னா எனக்கு இந்த சமுதாயமே பிடிக்கல. அம்மா, இந்த மாதிரி சமயத்துல அந்த மாதிரி நினைப்புத்தாமா வரும். என்ன பிரச்சனைமா? இளவஞ்சி, அவங்க கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியும்? பிரச்சனை எனக்கு தானே, என்கிட்ட கேளுங்க. அவங்க ஒரு பைத்தியம். அவங்களுமா? டாக்டர், 2மே முத்துன கேஸா இருக்கும் போல இருக்கு. வேற வழியே இல்ல. நான் அவங்க கூடவே போய் அவங்க ரூட்லயே டிராவல் பண்றேன். ஓகே ஓகே டாக்டர். ஓகே ஓகே, உங்ககிட்டயே கேக்குறேன், என்ன வேணும் உங்களுக்கு? வேற என்ன டாக்டர், குழந்தை தான் வேணும். டாக்டர், சப் கலெக்டர் கங்கா உங்க பேஷண்ட் தானே? டாக்டர், நீ கொஞ்சம் பொறுமையா இருடா. அவங்க கூடவே போய் அவங்களோடவே டிராவல் பண்றேன். ஓகே ஓகே. அம்மா, சப் கலெக்டர் கங்கா என் பேஷண்ட் தான். அவங்க இப்ப கர்ப்பமா? ஆமா, கங்கா இப்போ கர்ப்பமா தான் இருக்காங்க. பாத்தியாக்கா, அந்த டாக்டர் அம்மா வேற மாதிரி சொல்றா, இந்த டாக்டர் இந்த மாதிரி சொல்றாரு. நடக்கிறத பார்த்தா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கு. அம்மா, டென்ஷன் ஆகாதே, டென்ஷன் ஆகாதே. டென்ஷன் ஆகாம வேற என்ன பண்ண சொல்றீங்க டாக்டர்? கங்கா கர்ப்பமா இல்லைங்கிற நம்பிக்கையோட நான் வந்தேன், நீங்க கர்ப்பமா இருக்காங்கறீங்க. அம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல. கங்கா கர்ப்பம்னு சொன்னா கர்ப்பம், கர்ப்பம் இல்லேன்னு சொன்னா கர்ப்பம் இல்ல. என்ன டாக்டர் இந்த மாதிரி பேசுறீங்க? நீங்க நல்ல டாக்டரா இல்ல குழப்பவாதி டாக்டரா? டாக்டர், நான் இப்ப கர்ப்பமா இல்ல, ஆனா கர்ப்பமாகணும்னு ஆசைப்படுறேன். அந்த கங்கா கர்ப்பமா இல்ல, ஆனா கர்ப்பமா இருக்கிறதா போய் சொல்றா. கங்கா கர்ப்பத்தை கழிச்சிட்டதா என்கிட்ட நெஜத்தை சொன்ன அந்த பொம்பளை டாக்டர் என் அப்பா கிட்ட கங்கா கர்ப்பமா இருக்கான்னு போய் சொல்லிருக்கா. இப்ப எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும். அந்த கங்கா சொல்றது நிஜமா இல்ல அந்த டாக்டர் என்கிட்ட முன்னாடி சொன்னது நிஜமா? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், கங்காவுக்கு டாக்டர் நீங்க தானே? கங்கா சொல்றது நிஜமா இல்ல அந்த டாக்டர் அம்மா சொல்றது நிஜமா? அம்மா, இவங்க சொன்னது நிஜம்னு சொன்னா அவங்க சொன்னது பொய். அவங்க சொன்னது நிஜம்னா இவங்க சொன்னது பொய் தானே? டாக்டர், இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? கங்கா கர்ப்பமா இருக்காளா இல்லையா? ஏமா, கங்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல்ல? என்ன டாக்டர் நீங்க நீங்க பைத்தியமா இல்ல நான் பைத்தியமா? இல்ல, நான் தான் பைத்தியம். அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்க. கங்கா கர்ப்பமா இருக்காளா? இருக்கா இருக்கா. அத தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்தேன். பாத்தியாக்கா, இங்கே நமக்கு ஏமாத்தம் தான். தோல்வி தோல்வி தோல்வி, ஏமாத்தம் ஏமாத்தம், ஒரே ஏமாத்தம். அந்த பக்கம் போன தோல்வினா இந்த பக்கம் வந்தா ஒரே ஏமாத்தம். எப்ப பாரு இந்த சுப்பலட்சுமி குடும்பம் தான் ஜெயிக்கிறா, நான் எங்க அப்பா தோத்துக்கிட்டே இருக்கோம். எப்ப பார்த்தாலும் ஏமாத்தம் தான். வாக்கா போலாம், ஒரே எரிச்சலா இருக்கு. இந்தாங்க, நீங்களே வச்சுக்கோங்க. எப்பா எப்பா, பெரிய முத்திர கேசா இருக்கும் போடுக்கடா. ஐயாவுக்கு பேங்க்ல இருந்து லோன் கிடைக்க கூடாது, அவர் அந்த காலேஜை கட்டக்கூடாது. ஐயாவுக்கு பேங்க்ல இருந்து லோன் கிடைக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணுமே.
ஏமா இளவஞ்சி, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்ன சொன்ன அந்த டாக்டர்? கங்கா கர்ப்பமா இருக்கான்னு சத்தியமா சொல்றாருப்பா.